சூர்யா மாரி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. நம்ப தாரா அம்மா வந்து ரெடி ஆயிட்டு தேவி அம்மா மாரியே நிக்கிறாங்க. "சிஸ்டர் உங்கள பார்த்தா தாரா மாரியே தெரியல. தேவி அம்மா மாரி தான் இருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப சங்கரபாணி, "சரிடா வா கிளம்பலாம்." அப்படின்னு சொல்லும்போது, ஹாசினி வந்து கையில வந்து ஜூஸோட வந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. என்ன நீங்க இவ்வளோ அழகா ரெடி ஆயிட்டு இருக்கீங்க. உங்கள பார்த்தா வந்து தாரா மாரியே தெரியலையே. தேவி மாரி தானே இருக்கீங்க. அச்சச்சோ! சூப்பரா இருக்கீங்களே. எனக்கு உங்கள ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போதே, கொஞ்சம் திமிரா, தெனாவட்டா, கெத்தா வந்து பார்க்குறாங்க தாரா. எதுக்காக இப்படி ஹாசினி வந்து ஐஸ் வச்சு பேசுறாங்கன்னா, அப்பதான் இந்த ஜூஸ வந்து குடிக்க முடியும். இந்த ஜூஸ குடிச்சிட்டீங்கன்னா உங்களால எங்கேயும் போ முடியாது. அதுக்காக தான் வந்து நம்ம ஹாசினி வந்து சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த ஜூஸ குடிங்க. அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலான்னோனே ஜூஸ வாங்கி குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. குடிச்சு முடிச்சதுக்கப்புறம், எனக்கு இதில வந்து ஒரே ஒரு குறை தான் தெரியுது. என்ன குறையா இருக்கும்? என்னது குறையா? நான் வந்து நல்லா தானே ரெடி ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ம தாரா அப்பன்னு பார்த்து கூலிங் கிளாஸ் போடல. சிஸ்டர் நான் சொல்லணும்னு நெனச்சேன். ஆனா இந்த ஹாசினி வந்து சொல்லிடுச்சுன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல காமெடி பண்றாங்க. சாரி ஹாசினி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சரிங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படி வெளில வந்து வராங்க. "சரி சூர்யா, நான் கிளம்புறேன். மீட்டிங்க நல்ல விதமா வந்து அட்டெண்ட் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அரவிந்த் வந்து கம்பெனிக்கு வந்து போறாங்க. போயிட்டு, "இன்னைக்கு எங்க அம்மா தான் இங்க வந்து மீட்டிங் வந்து அட்டெண்ட் பண்ண போறாங்க ரொம்ப நாள் கழிச்சு. அதனால வெல்கம்லாம் தடபுடலா ஏற்பாடு பண்ணணும். எல்லார் கையிலயும் வந்து பூங்கொத்து, பொக்கே எல்லாம் இருக்கணும். சரியா?" அப்படின்னு சொன்னோனே, "சரி சார், சிறப்பா வந்து வெல்கம் பண்ணிறலாம். வாங்க இப்பயே வந்து வாசல்ல வந்து நிப்போம்ன்னு" சொல்லிட்டு வாசல்ல வந்து நிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ப தாரா வந்து நான் தேவி அம்மா ஃபோட்டோக்கு முன்னாடி நின்னு ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அப்படியே வந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபோட்டோக்கு முன்னாடி நிக்கிறாங்க. சூர்யா தான் பார்க்க முடியாதுல்ல. அதனால தெனாவட்டா பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில இந்த கம்பெனியே வந்து என்கிட்ட வந்து வரப்போகுது. அதுக்கப்புறம் வெண்ணிலா வந்து அடிச்சு தொரத்திருவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? தேவி கிட்ட இருக்கிற சொத்த எல்லாத்தையும் திருப்பியும் என் பசங்க பேர்ல வந்து எழுதி வச்சுருவேங்கிற மாரி, தாரா வந்து கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, போயிட்டு வரேன்னு சொல்றப்ப, "இருப்பா நான் உள்ள போயிட்டு வந்துர்றேன்னு" சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. என்னடா இது! மீட்டிங் அட்டெண்ட் பண்ணலான்னு பார்த்தா, ரெஸ்ட் ரூம் வந்து போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. "என்னக்கா நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லும்போது 10, 15 வாட்டி குடு 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 குடுன்னு உள்ளேயும் வெளியும் உள்ளேயும் வெளியும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க தாரா. எப்படியோ நம்ம நெனச்ச காரியம் எல்லாம் நிறைவேறிடுச்சுங்கிற மாரி தான் யோசிக்கும்போதே, இனிமேட்டு தாராலாம் இந்த மாரி நெலைமையில வந்து முடியாது. "இல்ல சூர்யா, இல்லம்மா நீங்க ரெஸ்ட் எடுங்க. உன்னொன்னு மீட்டிங்லாம் இந்த மாரி நேரத்துலலாம் அட்டெண்டும் பண்ண முடியாது. நான் வந்து மாரி வந்து சொல்றேன்னோன, மாரி வந்து ரெடி ஆயிட்டு அப்படியே தாரா முன்னாடி வந்து நிக்கிறாங்க. "உங்களால எதுவுமே செய்ய முடியாது பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லி காமெடியா வந்து நெனச்சிட்டு இருக்காங்க மாரி. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அதுக்கப்புறமேட்டுக்கு மாரி வந்து கார்ல வந்து கெத்தா மாஸா வந்து இறங்குறாங்க. ஆனா இவங்க நம்ம அரவிந்த் கதவ தொறந்து விடுறப்ப, தாரா தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு அன்பா, பாசமா வந்து யோசிக்கிறாங்க. பார்த்தா மாறி வந்து சூப்பரா வந்து இறங்குறாங்க. நம்ம அரவிந்துக்கு தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல. என்னடா இது! நம்ம நெனச்ச காரியம் ஒண்ணு, நடக்கிற காரியம் ஒண்ணாச்சே! இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி, சங்கரபாணிக்கு ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க. "மாமா, என்ன மாமா நடந்துச்சு வீட்ல?" "நீ வேறடா, ஏன் கேட்குற?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, ஃப்ளாஷ்பேக் மாரி சொல்றாங்க. "ஹாசினி ஏதோ ஒரு ஜூஸ வந்து குடுத்தாடா. குடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு, உள்ளேயும் வெளியும், உள்ளேயும் வெளியும் சிஸ்டர் வந்து மாறி, மாறி போயிட்டு, போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடா" அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா. இப்போதைக்கு என்ன நடக்க போதுன்னு தெரில. இந்த மீட்டிங்க ஏதா ஒண்ணு நடக்க விடாம பண்றதுக்கு அம்மாட்ட ஐடியா வந்து கேளுங்கன்னு சொன்னோனே, சங்கரபாணி வந்து ரூம்குள்ள வந்து போறாங்க. அரவிந்த் வந்து ஃபோன் அடிச்சான். ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கன்னு சொன்னோனே, ஐடியா ஏதாவது பண்ணியே ஆகணுங்கிற மாரி கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க 2 பேரும். சரி சங்கரபாணி, நான் யோசிச்சு சொல்றேன்னு சொன்னோனே, சிஸ்டருக்கு என்னவா இருக்கும்ன்னு சொல்லிட்டு சோபால உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மாடிப்படி பக்கத்துல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, "என்ன ஆச்சு? உங்களோட சந்தேகம்லாம் எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேட்க வேண்டியது தானே. நான் வந்து விளக்கம் சொல்ல மாட்டேனா?" அப்படின்னு சொல்லி ஹாசினி வந்து கேட்குறாங்க. அதாவது, "எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சித்தப்பா. நான் உங்க பொண்ணாச்சுல்ல." "ஆமாப்பா. சரி நான் சொல்றேன்னு" சொல்லி, கடைசி நேரத்தில தாரா எப்படி உள்ளயும் வெளியும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுவா? இது ஒரு சிம்பிள் கேள்வி. கடைசியா வந்து ஜூஸ் குடிச்சாங்கல்ல, அதனால தான். "ஜூஸ் குடிச்சா என்ன ஆகும்? சத்து தானே" அப்படின்னு சொல்றாங்க. ஜூஸ் குடிச்சா சத்து தான், இல்லன்னு சொல்லல. ஆனா ஜூஸ்ல நான் தானே குடுத்தேன். அதுவும் அத்தைக்கா ஸ்பெஷல் ஸ்பெஷலா எல்லாம் செஞ்சு குடுத்தேன். அப்பன்னா இது எல்லாம் உன்னோட வேலையா ஹாசினி? அப்படின்னு சொல்லும்போது, இப்பயே இரு சிஸ்டர் கிட்ட மாட்டி விடுறேன்னு சொல்லி, ரூம்குள்ள வந்து போயிட்டு, இது எல்லாத்துக்கும் காரணம் ஹாசினி தான். அவ தானே கடைசியா உங்களுக்கு ஜூஸ் குடுத்தா. அதனால தான் இந்த மாரி பண்ட்டாளா? அதான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லும்போது, ஹாசினி ஹாசினின்னு கத்துறாங்க. என்ன ஆச்சு? எதுக்காக என்ன கூப்பிடுறீங்க? அப்படின்னு நம்ப
ஹாசினி வந்து கேட்குறாங்க. உடனே வந்து தாரா வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல ஹாசினி இதெல்லாம் உன் வேலையா? என்ன அத்தை நான் எதுவுமே செய்யலையே. அப்படி இருக்கும்போது எல்லாம் என் வேலையான்னு கேட்டா, நான் என்ன சொல்லணும்? வீட்டு வேலைய நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் எந்த வேலையும் வந்து செய்யாம விட்டுட்டேன். சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, சங்கரபாணி சொன்னதெல்லாம் உண்மையா? சங்கரபாணி என்ன சொன்னாரு? வெளியில வந்து நீ சொன்னியே. நான் என்ன வெளியில உங்கள்ட்ட சொன்னேன்? எனக்கு எதுவும் புரியலையே. தெளிவா சொல்லுங்க சித்தப்பா. இவளுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து சொன்னா தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஜூஸ்ல நீ தானே இந்த மாரி பண்ண. என்ன சொல்றீங்க? நான் போய் எங்க அத்தைக்கு ஏதாவது பண்ணுவேனா? என்ன சித்தப்பா பண்றீங்க? நான் போய் எங்க அத்தைக்கு இது மாரிலாம் பண்ணுவேனா? அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, இந்த பக்கம் கண் அடிக்கிறாங்க. நான் அப்படிதான் பண்ணுவேன். உன்னால என்ன பண்ண முடியுங்கிற மாரி ஹாசினி வந்து செம்மையா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இத கேட்டோனே வந்து சக்கரபாணி வந்து, "பாருங்க சிஸ்டர் என்ன என் முன்னாடி கண் அடிக்கிறான். நான் அப்படிதான் பண்ணுவேன்னு." உடனே வந்து டக்குனு வந்து ஹாசினிய பார்த்தோனே, "என்ன அத்தை இவரு தான் என் மேல பழி போட்டு பேசுறாருன்னா, நீங்க எப்படி இது மாரிலாம் நம்பலாம்? அப்பனா நான் உங்க மருமக இல்லையா? நான் தானே அரவிந்தோட மனைவி. அரவிந்துக்கு எப்படி அன்பு பாசம் இருக்கோ, அதே மாரி உங்க மேல எனக்கு இருக்கும்ல." அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா வந்து பேசுறாங்க. அந்த இடத்துல ஹாசினி எல்லாம் இப்படி செஞ்சிருக்க மாட்டான்னு சொல்லி சக்கரபாணி கன்னத்திலேயே பொளிச்சு பொளிச்சுன்னு அடிக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து வெளியில வந்து வந்துடுறாங்க ஹாசினி. "என்ன சித்தப்பா அடி வாங்கிட்டீங்களா? சொல்லாம இருந்திருந்தா அடி வாங்காம இருந்திருக்கலாம்ல. ஏன் சித்தப்பா இது மாரி பேசி, நீங்களே தேவையில்லாம அடி வாங்கிக்கிறீங்க? உள்ள வந்துட்டு இல்ல இல்லன்னு சொல்ற, வெளியில வந்தா ஆமா ஆமான்னு சொல்றியா? திருப்பியும் சொல்றேன். திருப்பியும் போனா நான் இல்லன்னு சொல்லுவேன். இந்த கன்னத்துலயும் அடிப்பாங்க. தேவைன்னா போய் சொல்லுங்க. ஆமா ஆமா சிஸ்டருக்கு நல்லவங்கள கண்டாலே புடிக்காது. எப்ப பார்த்தாலும் வந்து திட்டம் போடுறேங்கிற பேர்ல வந்து கடைசியில தோல்வி மேல தோல்வியா தான் அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம்." அப்படின்னு சொல்லி காமெடியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சங்கரபாணி. இது எல்லாத்தையும் வந்து அரவிந்த் கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க. இப்படியெல்லாம் நடந்துருச்சா? முதல்ல மீட்டிங் நடக்கக்கூடாது. அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணுங்கங்கிற மாரி தான் சொல்றாங்க அந்த இடத்துல அரவிந்த். தாரா கிட்ட வந்து பேசுறாங்க. மீட்டிங் வந்து நடக்கக்கூடாது சிஸ்டர். ஏதாவது பண்ணுங்கன்னோனே, மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. எல்லாரையும் வந்து கிராண்டா வந்து வெல்கம் பண்ணிட்டு, மீட்டிங் ஹால்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க நம்ம மாரி. அப்பன்னு பார்த்து ஆப்போசிட்ல வந்து ஏகப்பட்ட பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப, "எங்களுக்கு 1,00,000 பீஸ் வேணும். உங்களால செஞ்சு தர முடியுமா? அதுவும் பீஸ் அதிகமா இருக்கிறனால, குவாலிட்டில காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எப்படி இருக்கோ, அதே மாரி தான் கடைசி வரைக்கும் சூப்பரா வந்து இருக்கணும். ஒவ்வொரு பீஸும் வந்து பெஸ்ட் குவாலிட்டில இருக்கணும். எங்களுக்கு ஏகப்பட்ட கம்பெனி எல்லாம் இருக்காங்க செஞ்சு குடுக்க. நாங்க ஏன் உங்க கம்பெனிய இந்த வாட்டி செலக்ட் பண்றோம்னா, இந்த வாட்டி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கலாம் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க மட்டும் எங்கள வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா எப்போதும் உங்க ஆர்டர் வந்து உங்களுக்கு தான்." அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. சரிங்க. சிறப்பா செஞ்சு குடுத்துட்டா போச்சு. எங்களால பெஸ்ட் குவாலிட்டில, பெஸ்ட் பிரைஸ்ல எங்களால செஞ்சு குடுக்க முடியுங்கிற மாரி சூப்பரா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. நம்ம மாரி, "அப்படிங்களா? ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து கிளையண்ட் எல்லாம் இத பார்த்தோனே வந்து, என்னதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணுங்கிற மாரி தாரா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, தேவிய வச்சு தான் நம்ம ப்ளே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு, தேவி இருக்கிற ரூம் பக்கம் வராங்க. நிம்மதியா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. "சிஸ்டர் ஏதாவது ஒண்ணு ஆயிடப்போகுது சிஸ்டர் தேவிய தொட்டு. ஆல்ரெடி இந்த மாரி தொட்டு எதுமா ஆயிருக்குல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் அப்பதான்டா. இப்ப எதுவும் கிடையாதுடா." அப்படின்னு சொல்றாங்க. "என்ன சிஸ்டர் சொல்றீங்க? சமீபத்தில வந்து தேவி அம்மாவ தொட்டப்ப, எனக்கு எதுவும் ஆகலல்ல." அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே வந்து தொடுறாங்க. அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுது அந்த இடத்துல. "ஏய் என் கைய வந்து அவங்க மேல பட முடியல. பட்டா ஏதாவது ஆயிடுது. நீ ஏதாவது பண்ணு." "சிஸ்டர் என்ன சிஸ்டர்? ஏய் பண்ண போறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லும்போது, லைட்டா வந்து தொடுறாங்க. சங்கரமணிக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கு. வந்து திருப்பி வந்து தாரா சொன்ன விஷயத்த வந்து செஞ்சுட்டு, அப்படியே கீழ இறங்கி வந்தோனே, பாப்பா மாட்டுங்க அழுதுகிட்டே இருக்கு. கீழ வந்து நம்ப ஸ்ரீஜா தான் தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. "எதுக்காக பாப்பா அழுவுது? ஒண்ணும் புரியலையே." அப்படின்னு சொல்லும்போது, பால் குடுக்கலான்ட்டு இருக்காங்க பீடிங் பாட்டில்ல. "பீடிங் பாட்டில்லலாம் பால்லாம் குடிக்காதும்மா. இப்ப என்ன பண்ண போறோம்னு தெரியலன்னு" சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, மாரிகிட்ட சொல்ல வேண்டியதுதான். ஏன்னா மாரிகிட்ட சொல்லன்னா வருத்தப்படுவா. நம்மகிட்ட வந்து சண்ட போடுவா. "ஆமா சூர்யா, இந்த மாரி விஷயத்துல மாரிகிட்ட சொல்லியே ஆகணும். முக்கியமான மீட்டிங்ல இருக்கா. மாரிகிட்ட இப்ப சொன்னா மீட்டிங் வந்து கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வந்து கிடைக்காம போயிடும். இதுவே நான் பெத்த குழந்தையா இருந்தா, நீ இது மாரிலாம் செஞ்சிருப்பியான்னு கேட்டா, என்னப்பா சொல்லுவீங்க? ஆமாம்ப்பா, நம்ம மேல கோச்சுக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ரீஜா வந்து பேசுறாங்க. "நான் வேணா மீட்டிங் இருக்கிற வரைக்கும் மாறிக்கிட்டயே பக்கத்துல வந்து தேவி அம்மாவையும் வந்து ஒப்படைச்சிடுறேன். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற" மாரி ஸ்ரீஜா வந்து பேசுறாங்க. இது ஒரு சூப்பர் ஐடியா. நீ போய் பத்திரமா வந்து தேவி அம்மாவ கம்பெனி கூட்டிட்டு போன்னு ஸ்ரீஜா கிட்ட வந்து பேசுறாங்க நம்ப ஹாசினி.